ஹாய் வில்லேஜின்ட்ரோவின் அன்பான அழகான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து யூஸ்வலாக வந்து எப்போதும் பார்க்குற வீடியோ விவசாய வீடியோ தாங்க. அதாவது எங்கள் அம்மா வீட்டில் வந்து கடலை விவசாயம் பண்ணியிருந்தாங்க. அந்த கடலை விவசாயம் வந்து எதுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ தாங்க இது. பொதுவாகவே நம்ம விவசாயத்திலே பார்த்திங்கன்னா வந்து எங்கள் கிராமத்துலலாம் வந்து எல்லாருமே வந்து இந்த கடலை விவசாயம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பயிரிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து நிறையா பெனிஃபிட் இருக்கும், அதோடவும் வந்து லாபமும் வந்து நிறையா இருக்கும். நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்துருப்பேன். அதில் என்ன சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கடலை விவசாயம் பண்ணும்போது இந்த சின்ன தப்பு நம்ம வந்து எப்போதுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது. இது மாதிரி நிழல் இருக்கிற இடத்துல நம்ம வந்து இதை வந்து போடவே கூடாது. போட்டோம் அப்படின்னா அந்த செடி பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன சின்னதாக ரொம்ப ரொம்ப உயரமாக வந்து வளர்ந்துடும், ரொம்ப ஒல்லியாக இருக்கும். நம்ம ஒல்லியாக இருக்கும்போது அதை வந்து நம்ம கொஞ்சம் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது கடலை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் கடலை வந்து வைக்காது, அது வேஸ்ட்டாக போயிடும். அது மாதிரி நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வந்துட்டு நிழல், இந்த மாதிரி மரத்தோட நிழல் வந்து விழாத இடத்துல நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து புயல் வந்து ரொம்ப அதிகமாக வந்ததுனால வந்துட்டு தென்னை மரங்கள்லாம் வந்து விழுந்துச்சு. ஸோ அந்த இடத்துலலாம் என்ன இது மாதிரி உளுந்து, இது மாதிரி கடலை, இது மாதிரி தான் போடுவாங்க. அது மாதிரி போட்டிருக்காங்க. இதில் நான் வந்து என்ன சொல்கிறதுக்காக நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து இது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு முக்கியமாகவே வந்து இந்த ஆடுகளுக்கும் தீனிக்காக தான் இதை வந்து போட்டிருக்காங்களே தவிர இதில் இருந்துட்டு நிறையா வந்து கடலை வைக்கணும், இதில் நிறையா லாபம் பார்க்கணும் அப்படின்ட்டு கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மட்டன் வியாபாரி அப்படிங்கும்போது ரெகுலராக வந்துட்டு எங்கள் வீட்டில் எப்போதுமே வந்துட்டு ஒரு 20 ஆடுகள் 30 ஆடுகள் வந்து தினந்தோறுமாக வந்து சந்தைகள்லேருந்து வாங்கிட்டு வர சமயத்தில் ஸோ எல்லா ஆடுகளுக்குமே வந்து தீனி வந்து எங்களால் வந்து பகிர முடியாதுங்கிறதுனால வந்து இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் கணக்கில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தீனிகளுக்காக போடலாங்கிறத முக்கியமாக இதுக்காக மட்டும்தான் வந்து போட்டிருக்காங்களே தவிர பின்ன இதிலிருந்து வந்து நிறைய லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இந்த கடலை விவசாயம் பண்ணுறதுனால நிறையா பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கடலை போட்டதுக்கப்புறம் அதனுடைய கடலைகளில் வந்து நம்ம வந்து கடைகளில் கொண்டு கொடுத்துட்டு நம்ம வந்து அதில் வந்து நம்ம லாபம் ஈட்டலாம். அதுக்கப்புறம் அதையே வந்து தனியாக நம்ம ஒதுக்கிட்டு நம்ம வச்சு ஒவ்வொரு வருடமுமே நம்ம வந்து அதை விதைப்பருப்பாக வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வருடங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த கடலைகளை வந்து உடைச்சதுக்கப்புறம் அந்த விதைப்பருப்பை எடுத்துகிட்டு அந்த ஓடுகளை கூட நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி தோட்டத்துக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து அதிகமே வந்து ஒரு உரமாகவும் குப்பையாகவும் மக்கி அந்த தோட்டத்துக்கு வந்து அந்த வேறு எந்த விவசாயம் பண்ணாலும் அதுக்கு நமக்கு வந்து ஒரு வளமையை ஒரு செழிப்பை வந்து கொடுக்கும். இதுக்காகவும் பின் அதோடு நான் இப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தீனிக்காகவும். ஏன்னா வந்து நிறையா பேர் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இது மாதிரி கடலை விவசாயம் பண்ணுறவங்க வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டே நமக்கு வந்து ஆர்டர் போடுற மாதிரி ஆர்டர் பண்ணிடுறாங்க. நீங்கள் இதை கடலை வந்து நீங்கள் வந்து பறிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இவ்வளோ கொடி நீங்கள் வந்து இந்த கடலை கொடி நீங்கள் வந்து கொடுத்துருங்க, நாங்கள் இவ்வளோ காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே அட்வான்ஸாக வந்து கொடுத்துட்றாங்க. என்ன இதில் மகிமை இருக்குது அப்படின்னா வந்து நம்ம மாடுகளுக்கெலாம் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நிறைய பால் கொடுக்குற மாடுக்கு நம்ம போடணும், நிறைய லிட்டர் கணக்கில் நமக்கு வந்து பால் வந்து நமக்கு வந்து அதிகரிக்கும். பின் அதே சமயம் இந்த ஆடுகளுக்கு வந்து இந்த செம்மறி ஆடு, இந்த வெள்ளாடுகளுக்கு இது போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து செழிப்பாக நல்லா வந்து புஷ்டியாக அந்த ஆடுகளுக்கு வரும். நம்ம விற்கிற சமயத்தில் ஒரு நல்ல ஒரு குறிப்பிட்ட பணத்தை சொல்லிட்டு நம்ம வந்து விற்றுடலாம். அதுக்காக தான் வந்து இதை மெயினாகவே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு நிறையாவே வந்து பெனிஃபிட் இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டு தோட்டம் தான், அந்த தென்னந்தோப்புக்களை வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா நிறையா தென்னை மரங்கள்லாம் வந்து புயல் அடிச்சிச்சுனால வந்து நிறையா வந்து விழுந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இது இப்போ வந்து கிண்டிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு களை எடுத்துகிட்டு ரெண்டாவது களை எடுக்கிற சமயத்தில் தான் இது. இப்போ இந்த தென்னை மரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாஞ்சிருக்கும், இல்லைனா வந்துட்டு அந்த புயல் அடித்ததுனால வந்து ஒன் சைடாக சாஞ்சிருக்கும், ஒன் சைடாக பட்டு போயிருக்கும். நிறையா மரங்கள்லையுமே இப்படி ஆயிடுச்சு. சின்ன சின்ன கேப் இருக்கிற சமயத்தில் நம்ம இதை வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து வீட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.